ஹாய் வெல்கம் டு ஜிஷ் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டாப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரசப்பொடியே இல்லாமல் ஈஸியாக எப்படி ரசம் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஜீரகம் கொஞ்சம் அதிகமாகவே நல்ல மிளகு, அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு வத்தல் இவ்வளோத்தையும் வறுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். லைட்டாக ஃப்ரை ஆனதும் தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்புறமா 2 தக்காளி, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 தக்காளியும் நல்லா பேஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். நான் 2 தக்காளி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. எவ்வளோ பிணைய முடியுமோ இந்த மாதிரி. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஒரு இடிக்கெல்லாம் மாற்றி நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க அந்த தக்காளிக்கு கூடவே இந்த ரோஸ்ட் பண்ண இதை வந்து இப்போ இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுக்கு கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு புளி தண்ணி இதுக்கு கூடவே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம். இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு நான் வந்து 2 மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு நார்மல் மிளகா இருந்தால் போடுங்க. இது வந்து காரம் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இந்த மிளகா போட்டிருக்கேன். இந்த நாடன் மிளகா இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அது லைட்டாக வதங்கினதும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி இது எல்லாமே அதுக்கு கூடவே ஒரு 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாக மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே உப்பு போட்டுடுங்க. போட்டு இதை கொஞ்சம் வந்து கிளறி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். புளி தண்ணி ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் கொதிக்கட்டும். அப்புறமா நான் வந்து இடிக்கல்ல இடிக்கும்போது இருந்த அந்த இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் கழுவி ஊற்றிட்டேன். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுமே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மல்லிக்கீரையும் இதுக்கு கூடவே போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு மல்லித்தலையும் தூவிக்கோங்க. இப்போ நுர கூடிடுச்சு. இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை விட பெப்பர் அதிகமாக வேணுன்னா நல்ல மிளகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்டியான ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சுட சுட சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை, இந்த ரசத்தை ஊற்றியே சாப்பிட்டுக்கலாம். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.